வணக்கம். இப்போ நம்ம ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில் ரெகுலராக குரூப் 4க்காக நடந்துட்டு வரக்கூடிய டெஸ்ட்லேருந்து மென்டல் எபிலிட்டி கொஷின்ஸ் மட்டும் டிஸ்கஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 25 கொஷின் மென்டல் எபிலிட்டி இருக்குன்னா அந்த 25 கொஷினோட டீட்டெயில் டிஸ்கஷன் பார்க்குறோம். இது வந்து டெஸ்ட் நம்பர் 9. ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 9ல் வரக்கூடிய 25 கேள்விகளோட ஆன்சர்ஸ் எவ்வளோ சுலபமாக போடலாம் அப்படின்றத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 176. ஸோ நமக்கு எப்பவுமே தெரியும் 175ல் 100 தமிழ் வரும், 101லேருந்து 175 வரைக்கும் ஜிஎஸ், 176லேருந்து மேக்ஸ். ஸோ இந்த மேக்ஸில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபார்மட் மெத்தடில் போகிறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக நம்ம எப்படி இந்த கேள்விகளை நம்ம அணுக்கலாம் என்பது இந்த கேள்வியை படிப்போம். ஏயின் 80%, பியின் 50%. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இது ரெண்டுதும் ஈக்குவல் மற்றும் பி ஏயின் x% எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு என்ன தெரியணும், இதில் நான் எப்போவுமே இந்த மாதிரி சம்ஸில் பர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிக்கும் போது சாதாரணமாக இந்த ஏவுக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஏவை வந்து 100 அப்படின்னு ஒரு கன்செப்ட். சாதாரணமாக எந்த ஒரு ஆன்சர் எடுக்கணுன்னாலும் சிம்பிளாக அதை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ 100 இப்போது இதோட 80% என்னவாக இருக்கும்? 100னா 80% 80. சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஒன்றும் நமக்கு எந்த ஒரு கேல்குலேஷனுமே தேவையில்லை. ஸோ ஏயின் 80%, ஏவை நான் 100ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டால் அதோட 80% வந்து 80. அப்போது இது ஈக்குவல் டு பியின் 50%. இது என்னென்னா பியோட 50%. ஸோ பியோட 50%. இந்த 80 என்பது பியோட 50. அப்போ பி எவ்வளோவா இருக்கும்? 50%. பியோட 50% என்பது 80 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதோட 100% என்னவா இருக்கும்? அப்படியே டபுள் ஆக்கிக்கலாமா? 80 160 ஆக்கிக்கலாம். இப்போது சிம்பிள். ஏவை நான் அசியூம் பண்ணி அமௌண்ட் 100. அப்போ இதுலேருந்து நான் பிஏ கண்டுபிடிச்சிட்டேன் 160. ஓகே, பட் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட முடியல. பி என்பது ஏயின் x% எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? அப்போது இப்போ இதோட பி என்பது ஏயோட x%னா பி பை ஏ இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அப்போ பர்சன்டேஜ் x% அப்படின்னா எத்தனை சதவீதம்? பி என்பது ஏ என்ற வேல்யூவில் எத்தனை சதவீதம் அப்படின்றது தான் கேள்வி. அப்போ பி என்பது எவ்வளோ? 160. ஏ என்பது 100. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் 100ல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதையும் அடிச்சுக்கலாம். அப்போது 160%. ஓகே, அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன? 160. ஃபஸ்ட்டு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்சர் 160 அப்படின்றது சேம் ஆன்சர் தான். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? ஏயோட 80%, பியோட 50%க்கு சமம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட். அப்போ நான் ஏவை 100ன்னு எடுத்துக்கிட்டால் இதோட 80% 80. அப்போது 80% 80 என்பது பியில் 50%னா அப்போ பியோட 100% என்பது இந்த 80 அப்படியே டபுள் ஆக்குறோம் 160. ஸோ இது ஒரு பார்ட். ஸோ அப்போ ஏ 100, பி 160. இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்தது கேள்வி என்ன? பி ஏயின் எக்ஸின் சதவீதம் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? அப்போது ஏல பி எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கிறோம்? ஸோ அது கண்டுபிடிக்கும் பொழுது 160%. அப்போ எக்ஸ் என்பது 160. ஓகே, 177. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஒரு வாட்டியும் அப்படியே கேள்வியை படிச்சுட்டே ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போது ஒரு பள்ளியில் ஆண் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை 3:2. ஓகே, நான் இங்கேயும் என்ன பண்ணுறேன், எல்லாமே 100 இல்லை 100%ல் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 3:2 ஒரு 100 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதை எப்படி பிரிச்சுக்கலாம்? இதை 60ஆகவும் இதை
40ஆகவும் பிரிச்சுக்கலாமா? சிம்பிள் கான்செப்ட், எந்த ஒரு ஃபார்முலாவும் தேவையில்லை. அப்போது 3ன்றது 60, 3 இதை ஈக்குவல் கூட்டி பார்த்தீங்கன்னா 100. ஒரு 100 குழந்தைங்க இருந்தால் 3:2னா 60-40 தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்டெப்பாக வரேன். 20% ஆண்களும் 30% பெண்களும் உதவித்தொகை. அப்போ இதோட 20% 12, ஓகேவா? அப்புறம் இதோட 30% 12, அதாவது 2 ஆர் 12, 3 நாள் 12. இதையும் கூட்டிக்கிங்க. அப்போ 24 பேர் உதவித்தொகை பெறுகிறார்கள், ஓகேவா? மொத்தம் எவ்வளோ? 100. 100ல் 24 பேர் உதவித்தொகை பெற்றா பெறாதவர் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்க. அதான் ஆன்சர். ஓகே, சிம்பிளாக இருக்கா? அடுத்து 178. 178ல் 1 லிட்டர் தூய ஆல்கஹால், அதாவது பியூர் ஆல்கஹால் 1 லிட்டர். ஆல்ரெடி 6 லிட்டரில் 30% கரைசல் இருக்கு. ஓகே, நமக்கு என்ன தேவை? கரைசலில் உள்ள தண்ணீரின் சதவிகிதம் வேணும். அப்போ மொத்தமே 6 லிட்டரு, அதில் 30% ஆல்கஹால், அப்படின்னா 1.8 லிட்டர் ஆல்கஹால் இருக்கும். ஓகே, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? ஸோ நியர்லி, சரி நான் இப்போ ஒன்று ப்ளஸ் 1 லிட்டர் அப்படியே ஆல்கஹாலை ஆட் பண்ணுறாங்க. அப்போ 2.8 லிட்டர் ஆல்கஹால் இருக்கா? ஓகே, மொத்தம் 6 லிட்டரு, அதில் 30% வந்து ஆல்கஹால், அப்போ 1.8 இருக்கும். இப்போ 1 லிட்டர் ஆல்கஹால் 2.8 ஆகிடும். ஓகே, இப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 லிட்டர் இருக்குது. நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்க? தண்ணீர் கேட்குறாங்க. அப்போ 7 லிட்டரில் 2.80 ஆல்கஹால்னா மீதம் என்ன? 4.20. ஓகே, 4 6, மொத்தம் 7 லிட்டரில் 4 லிட்டர் 4.2 லிட்டர் வந்து தண்ணீர் இருக்குது. இப்போ இதுதான் அவங்க கேட்குறாங்க. அப்போ மொத்தம் உள்ளதில் 4.20 டோட்டல் 7.00 into 100. ஓகேவா? ஸோ 7 லிட்டரில் 4.20 லிட்டர் அப்படின்றது என்ன பர்சன்டேஜ்? ஸோ இதை அப்படியே அடிச்சுக்கலாம். நீங்கள் எப்படி ஒன்றாலும் அடிக்கலாம். இதில் நான் 0.7ல் அடிக்கலாம். ஸோ 7 4.2 எப்படி பிரிக்கலாம்? இதையும் அடிச்சிங்கன்னா, சரி அதை விட இதை அடிக்கிறத விட இன்னொரு விஷயம் பண்ணலாம். 4.20 into 100 எடுத்திங்கன்னா ஈஸியாக பண்ணுறதுக்காக 420 ஆகிடும், டிவைட் பை 7. ஸோ இப்போ நீங்கள் இதை அடிக்கலாம். 70 140, ஸோ நியர்லி 60%. 7 into 60 420. ஓகே, ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி 6 லிட்டரில் 30% ஆல்கஹால் இருக்குது. அப்போ நான் 30% தனியாக எடுத்துக்கிட்டேன். அதற்கப்புறம் 1 லிட்டர் ஆல்கஹால் சேருது. அப்போ 280 ஆல்கஹால் இருக்குது. மொத்தம் 7 லிட்டரில் 280 போனால் 420 வாட்டர். 420ஓட பர்சன்டேஜ் வேணும். 4.20 7 லிட்டர் இன்ட்டு 100. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 60% வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 179. சர்க்கரை கரைசலில் 20% உயர்வதால் செலவு மாறாமல் இருக்க சர்க்கரை நுகர்வு எவ்வளவு சதவீதம் குறைக்கப்படும்? நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், பட் நெக்ஸ்ட் மந்த் வந்து ரேட் ஏறிடுது. ரேட் ஏறினோடனே எனக்கு 100 ரூபாய் தான் நான் எப்பவுமே செலவு பண்ணேன், 100 ரூபாய்க்கு தான் செலவு பண்ண முடியும். அப்போது எத்தனை கிலோ நான் சர்க்கரை குறைச்சிக்கிட்டா? இதுக்கெலாம் உங்களுக்கு நம்மளோட ஜேஎஸ்ஆர் மென்டலிபிலிட்டி புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி சம்ஸை ரொம்ப சிம்பிளாக இதில் உயர்வு குறைவு இந்த கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது குறைவை கொடுத்து உயர்வு கேட்கலாம்,
உயர்வை கொடுத்து குறைவு கேட்கலாம். இங்கே உயர்வை கொடுத்துருக்காங்க 20%. இதனுடைய குறைவு 16.67, அதர்வைஸ் 2/3 எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் இதை குறைவாக கொடுத்து இதோட உயர்வு என்னன்னு கேட்டால் 25. இதெல்லாம் ஃபிக்ஸடு. ஓகே, நமக்கு 25 கொடுத்தா 33 ஆகும், 33 கொடுத்தா 50 ஆகும். இது நம்மளோட புக்ஸில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி ஒரு பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணவே வேண்டாம். 20 உயர்வுன்னு கொடுத்துட்டு குறைவை கேட்டால் 20யோட குறைவு 16 2/3. ஓகே, நெக்ஸ்ட் 180. ஏ என்பது சியை விட 50% அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் பி என்பது சியை விட 25% பெருசு. இப்போ ரெண்டுத்துலையும் காமன் சி இருக்கா? அப்போது சிக்கு ஒரு நம்பர் நம்ம அசியூம் பண்ணிக்கலாமா? நமக்கு தான் ஈஸியான நம்பர் 100. சியை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ என்னவா இருக்கும்? 150. இந்த இடத்துல சியை 100 எடுத்துக்கிறேன். அப்போ இது 125. ஓகே, இப்போது ஏ என்பது பியை விட, இப்போ பி எவ்வளோ? 125. ஏ எவ்வளோ? 150. ஓகேவா? ஏ 150, பி இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? ஏ என்பது பியை விட 25 அதிகம். ஸோ 25 டிவைட் பை 125 இன்ட்டு 100. அப்போது 20% அதிகம். ஸோ எவ்வளோ அதிகம்னு எடுத்துக்கிறோம். எந்த வேல்யூவில் அவங்க கேட்குறாங்க? பிஐ விடன்றாங்க, அதனால் பிஐ கீழே போட்டுக்கிட்டேன். ஸோ அதோட பர்சன்டேஜ் 25ன்றது 125ல் 20% அதிகம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்களே ஈஸியாக போட்டுருவீங்க. 1000 மேக்ஸிமம் பர்சன்டேஜோட கான்செப்ட் என்ன? 1%, 10%, 50% இதெல்லாம் ஈஸியாக உங்களால் எடுக்க முடிஞ்சுதுன்னா இந்த மாதிரி சம்ஸ் ஈஸியாக போடலாம். 1000ஓட 25% 250. இப்போ 250யோட 1% 2.5. ஓகே, இதனுடைய 1%. இதில் நம்ம ஒரு இந்த பாயிண்ட் தள்ளி கூட பார்க்கலாம். 10%ஆக இருந்தால் என்னவாக இருக்கும்? 0.25. அப்போ 1%னா என்னவாக இருக்கும்? 0.025. ஓகே, 182. ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர் மட்டும், அப்போது 2 பேர் தான் போட்டிடுறாங்க. அவர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு? 40% வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஆப்போசிட் ஆள் இவரை விட 298 வாக்கு அதிகமாக வாங்கியிருக்காரு. அதனால் தோற்கணும். இப்போது இதில் ஒரு விஷயத்தை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஒருத்தர் 40% வாங்கினா இன்னொருத்தர் 60% வாங்கியிருப்பாரா? ஓகே, இவர் 40, அப்போ ஆப்போசிட் பார்ட்டி 60% வாங்கியிருக்கார். இவருக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 20%. அதோட வேல்யூ என்ன? இதுதான் அதோட வேல்யூ. அதானே அதிகமாக இருக்க முடியும். 298 அதிகமாக இருக்கார். அப்போ இவரோட பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 20% அதிகமாக இருக்கார். ஸோ நமக்கு இப்போ என்ன டோட்டல் ஓட்டு வேணும்? 298. இதோட வேல்யூ 20%. நமக்கு தேவை டோட்டல் ஓட்டு. டோட்டல் ஓட்டு பர்சன்டேஜ்னாலே மேக்ஸிமம் 100ல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோடு அடிச்சுக்கலாம். 5 இதையும் பெருக்குனிங்கன்னா 1490. ஓகேவா? ஸோ இதில் எப்படி அசியூம் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஒருத்தர் 40 சொல்லிட்டாங்க, இன்னொருத்தரோட வேல்யூ சொல்லலை. பட் இவர் 40னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 60. ஸோ இங்கே இவரோட இவர் எவ்வளோ அதிகம் அப்படின்னா 40 விட 60 20% அதிகம். அந்த 20%ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ அதை 20%னா அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு நகரத்தின், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 180 இதெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் தான். ஒரு வருஷத்துக்கு 10%, 10%னா 18,000 அப்படியே கூட்டிக்கிறேன். 198. ஸோ ரெண்டாவது வருஷம் ஒரு 10%, 19,800 இதையும் கூட்டிக்கிறேன். 800 7 1 10 11 2,17,800
ஸோ இந்த சம்லாம் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படியே 10% கூட்டிகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் 184. 20% விலை உயர்வால் 4 கிலோ குறைவான சர்க்கரை 120க்கு கிடைக்கிறது. 1 கிலோ சர்க்கரையின் ஆரம்ப விலை என்ன? இதெல்லாம் ப்ரொசீஜராக போட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் போடவே முடியாது. ஸோ அதை நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அப்படின்னா 120 ரூபாய்க்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 4 கிலோ குறைவாக வருது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இதில் இந்த மாதிரி பாயிண்ட் வராது. ஓகேவா? இப்போ நமக்கு 5 ரூபா இருக்குது, 6 ரூபா இருக்குது, 4 ரூபா இருக்குது, 120 ரூபாய்க்கு வாங்குறாரு. இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர்லேருந்து போடலாம். டிவைட் பை 5. எத்தனை கிலோ வாங்கியிருப்பார்? ஸோ 120 1 கிலோ 5 ரூபா ரேட்டில் வாங்கியிருந்தா எத்தனை கிலோ வாங்கியிருப்பார்னா 24 கிலோ வாங்கியிருப்பார். இதே 120 6 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 20 கிலோ வாங்கியிருப்பார். ஓகே. ஸோ இதே 120 4 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 30 கிலோ வாங்கியிருப்பார். நமக்கு கொஷினில் என்ன? 4 கிலோ குறைவு. இதுக்கு மேட்ச் ஆகிறது என்ன? 5ம் 6ம் தான். ஸோ ஆன்சர்லேருந்து எப்படி போகிறது பார்த்தீங்கன்னா 120 5 ரூபாயில் வாங்கியிருந்தா 24 கிலோ, 6 ரூபாயில் வாங்கியிருந்தா 20 கிலோ. இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆரம்ப விலை அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போது 6 ரூபாய்க்கு வாங்குறதுனால அவருக்கு 20 கிலோ கிடச்சிருக்கு. இதே பழைய ரேட் 5 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 24 கிலோ கிடச்சிருக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் 4 கிலோ. ஓகே. கொஞ்சம் இதெல்லாம் 2-3 சம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கும் அது ஈஸியாக தான் தெரியும். ஒருவரின் சம்பளம் 20% குறைக்கப்படுகிறது. இதுவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மெத்தட். 20% குறைக்கப்படுகிறது. எவ்வளவு சதவீதம் உயர்த்த? இந்த ஒரு வார்த்தை இருந்தால் போதும். குறைப்பு உயர்த்துதல். ஓகே. இப்போ 20ஓட உயர்த்தப்பட்ட பர்சன்டேஜ் 25. ஸோ 20னா 25 ஆகும். 25னா 33.33 வரும். 33.33னா 50 ஆகும். அதே இங்கே போகிறேன். 16.67னா 20 ஆகும். அதே இந்த உயர்வு அண்டு குறைப்புனா இதை அப்படியே ரிவர்ஸில் பார்த்துக்க வேண்டியது. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம். பியின் வருமானம் ஏயின் வருமானத்தில் எத்தனை சதவீதம் உள்ளது? இங்கே பார்த்தீங்கன்னா ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25%. நான் இப்போ இதை அவருக்கு 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். 125 ரூபா. ஓகே. ஸோ எல்லாமே அஸ்யூம் பண்ணிக்கிறேன். 100 ரூபா எடுத்துக்கிறேன். அப்போ அது 125 எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு 2 பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 25 ரூபா அதிகம். ஸோ 25%. ஓகே. 25% ஆகுது. %25 அதிகம். பியின் வருமானம் ஏயின் வருமானத்தில் எத்தனை சதவீதம்? பியின் வருமானம் எவ்வளோ? இப்போ 100. ஓகே. ஏயின் வருமானம் எவ்வளோ? 125 இன்ட்டு 100. 4 5 இது அடிக்கலாம். 20. அப்போது 80%. அதாவது அவருடைய இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்து கேட்பாங்க. இந்த வாட்டி இது டிஃப்ரெண்ட் கேட்கல. அவரோட ஒரு எவ்வளவு மொத்தமாக அவரோட வருமானத்தில் எத்தனை சதவீதம்னு கேட்குறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் 20%னா டோட்டல் 80%. ஓகே. நெக்ஸ்ட்டு 187. ஏயின் வருமானத்தில் 60%, பியின் ஏயின் வருமானத்தில் 60%, பியின் வருமானத்தில் 75%க்கு சமமாக உள்ளது. இங்கே சிம்பிள். ஏவை 100 எடுத்துப்போம். அப்போ அதோட 60%ன்றது 60.
அப்போது இந்த 60ன்றது பிக்கு 75%க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 60 டிவைட் பை 75 இன்ட்டு 100. அப்போது 80 ஆகுமா? அதோட 100%. ஸோ நமக்கு இங்கே சிம்பிளாக ஒரே ஒரு அசம்ஷன் தான் எடுத்திருக்கேன். 100 அப்படின்ற ஒரு இது எடுத்துக்கிட்டேன். அதோட 60% அப்படின்னா 100ல் 60% 60. இந்த 60ன்றது பிக்கு 75%. ஓகே, அது 75% ஈக்குவல் டு 60னா அதோட 100% 80. 188. ஒரு நபர் தனது வருமானத்தில் 20% மூத்த மகனுக்கும், அப்போது ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா மூத்த மகனுக்கு 20 ரூபா கொடுத்துட்றாரு. அப்போ இவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? மீதி 80 ரூபா இருக்கும். மீதியில் 30% இளைய மகனுக்கு. ஓகே, மீதியில் 20%. இதோட 20%ன்றது 30%. 3 24 கொடுத்துட்றாரு. இங்கே 24 போயிடும். மீதி எவ்வளோ இருக்கும்? 56. ஓகேவா? அப்போது மறுபடியும் மீதியில் 10% அறக்கட்டளை. இது எவ்வளோ? 56. இதோட 10% எவ்வளோ? 5.6. ஓகே, அப்போது மைனஸ் 5.6. அப்போ அவர் கையில் எவ்வளோ இருக்குது? 50.40. அவர் எவ்வளோ செலவு பண்ணிட்டாரு? 49.60. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுதா? ஃபஸ்ட்டு 100, அதில் 20% ஒருத்தர் கொடுத்துட்டாரு. அதில் 20 போனால் மீதி 80 இருக்குது. அதில் 30% இன்னொருத்தர் கொடுத்துட்றாரு. ஸோ அதில் 30%, 80ல் 30% 24 போயிடும். பேலன்ஸ் 56. அதில் 10% அவர் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறார். ஸோ அப்போது அவர்கிட்ட 50.40. இதோட வேல்யூ அவங்க என்ன சொல்கிறாங்க? 10,080. அதாவது 50.60. 60ல் 40. ஓகே, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதோட டோட்டல் என்ன? ஜென்ரலாக நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலே என்ன கொடுத்துருக்கோம்? 10,080 டிவைடட் 50.40 இன்ட்டு 100. ஓகே, இது மாதிரி பார்க்கும்போது ஏதோ பாயிண்டில் இருக்க புதுசாக இருக்குமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கா? நான் இதை 100ல் மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கிங்க, 5040 ஆகிடும். இதையும் அடிச்சேன்னு வச்சுங்க, 2 வந்துடும். ஸோ இப்போ இதை 100ல் மல்டிப்ளை பண்ணாலும் இதையும் நான் 100ல் மல்டிப்ளை ஆகணும். இப்போ இன்ட்டு 100, 20,000. ஓகே, இது புரியலன்னா இன்னும் ஒரு வாட்டி திருப்பி பார்த்தீங்கன்னா புரியும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 189. எம்மின் 10% என்பது எண்ணின். இந்த சம்முக்கெல்லாம் நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், மாற்றி போட்டுக்குங்க. எம்முக்கு என்ன கொடுத்துருக்குமோ அதை எண்ணுக்கு போட்டுருங்க, எண்ணுக்கு என்ன கொடுத்துருக்குமோ அதை எம்முக்கு போட்டுங்க. அப்போ ஆன்சர் இஸ் 2:1. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்போ இதையும் அதே மாதிரி போட்டுக்கலாமா? XY. எக்ஸுக்கு எவ்வளோ? ஒய்யோட 20 எக்ஸுக்கு போட்டுங்க, எக்ஸோட 15. அப்போ 4:3. முடிஞ்சுதா? ஸோ 191. இதில் நீங்கள் ஈஸியாக போட்டுருங்க. ஒரு மனிதன் ஒரு வண்டியை 1400க்கு வாங்கி 15% நஷ்டம். 1400 15%, 10%னா 140, 5%னா 70, 210 மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். மைனஸ் பண்ணிங்கன்னா 1190. ஓகே, ஸோ அடுத்து 198. அடக்க விலை விற்பனை விலையில் 95% என்றால் லாப சதவீதம் என்ன? எல்லாருக்கும் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா தெரியணும். ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ? 5. அடக்க விலை தெரியாது, ஆனால் விற்பனை விலையில் 95%. ஸோ இதுதான் அடக்க விலை. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் 95, ப்ராஃபிட் 5.
ரெண்டும் சேர்த்தா சேல்ஸ் ப்ரைஸ். ஓகே, ஸோ இன்ட்டு 100. இதை எப்படி போடலாம்? இதையும் அடித்தா 19, 100/19 டிவைட் பண்ணிங்கன்னா 5 பாயிண்ட் சம்திங் வரும். ஆன்சரில் பார்க்குறோம் 5 பாயிண்ட் சம்திங்கில் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குன்னா அதை டிக் பண்ணிவிட்டு போயிடலாம். 2-3 ஆன்சர் இருந்தால் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அது மொத்தம் நம்ம 100 19ஆல் வகுக்க போகிறோம். நீங்கள் இதை எடுத்திங்கன்னா 95 போட்டால் 5 வந்துடும், மறுபடியும் 5 இருக்கும், மறுபடியும் அப்படியே பாயிண்ட் போடுறோம். ஸோ அந்த பாயிண்ட் சம்திங் வரத்தான் செய்யும். ஓகே, அது மாதிரி வருதுன்னா ஆன்சரை பார்க்கணும், ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 193. ஒரு பொருள் 450க்கு பொருட்களை வாங்கி 1/3 பங்கு 10% நஷ்டத்தில் விற்றார். ஓகே, அப்புறம் முழு பரிவர்த்தனையிலும் 20% அவருக்கு லாபம் வேண்டும். அப்படின்னா அவர் எவ்வளோ சதவீதத்தில் மீதம் இருக்கிற பொருளை விற்க முடியும்? ஸோ இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 450 மொத்தமே நம்ம கையில் ஸ்டாக் 450 தான் இருக்குது. ஓகே, அதில் 3/1 பங்கு அப்படின்றது 150 10% லாஸில் விற்றுட்டார். 10%னா 5 ரூபாய் லாஸில் 135 ரூபாய்க்கு விற்றாச்சு. ஓகே, ஸோ ஒரு 150 ரூபா பொருள் 135 ரூபாய்க்கு விற்றாச்சு. இப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 300 ரூபா பொருள் இருக்குது. நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 20% லாபம். அப்போது 450 அதோட 20%ன்றது 90 ஆட் பண்ணிக்கங்க. 45 45 90 ஆட் பண்ணிப்போம். அப்போ 540 ரூபா வேணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே 1/3 விற்றுட்டாங்க. எவ்வளோ கிடச்சிது? 540 ரூபாவில் 135 ரூபா நம்ம கையில் வந்துடுச்சு. அதை மைனஸ் பண்ணால் இன்னும் எனக்கு எவ்வளோ வேணும்? 405 ரூபா வேணும். ஆனால் கையில் இருக்கிற பொருளோட வேல்யூ 300, கிடைக்க வேண்டியது 405. அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோ? 105. ஓகேவா? இப்போ இந்த 105 300ல் எத்தனை பர்சன்டேஜ்? 105 300 இன்ட்டு 100. 3 அடிச்சுன்னா 35%. அப்போ இந்த 300 ரூபா இருக்கிற பொருளை 35% லாபத்தில் விற்றா 405 கிடைக்கும். 405 கிடைச்சதுன்னா ஏற்கனவே 135 மொத்தம் கூட்டினா 540, நம்மளுக்கு 20% லாபம் கிடைச்சிடும். ஒரு மனிதன், அடுத்த கொஸ்டின், ஒரு மனிதன் சில ஆரஞ்சு பழங்களை வாங்குகிறார். ஒரு 3 ஆரஞ்சு 40க்கு வாங்குறார். அடுத்து அதே அளவுக்கு 5 ஆரஞ்சு 60க்கு வாங்குறார். எல்லாத்தையும் சேர்த்து அவர் என்ன பண்ணுறாரு? 3 ஆரஞ்சு 50 ரூபான்னு விற்கிறார். அப்போது குவான்டிட்டி சேம் தான். 3 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்கினா ஆரஞ்சு எத்தனை இருக்கோ அதே மாதிரி தான் 60 ரூபாய்க்கு வாங்கினா ஆரஞ்சு. அப்போது 3க்கும் 5க்கும் எல்சிஎம் தெரியணும். 3,5. இதோட எல்சிஎம் என்ன? 15. ஸோ இது போட்டால் தான் இதை ஆன்சர் போட முடியும். இப்போது 3 பழம் 40/3 இன்ட்டு 15. அப்போ எவ்வளோ வரும்? 5 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அடுத்தது பார்த்துங்க, 60/5 இன்ட்டு 15 போட்டுப்போம். அப்போ 180. அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 380 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இப்போ அவர் வாங்கினது 380. இப்போ எவ்வளோக்கு விற்கிறாரு? 50/3 இன்ட்டு 15 15 30 பழம். அப்போ 500 ரூபாய்க்கு விற்கிறார். வாங்கின ரேட்டு 380, லாபம் 120. ஓகேவா? ஸோ 15 பழங்களை வாங்கியிருக்காரு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற ஒரு நம்பரில் தான் அவர் வாங்க முடியும். ஏன்னா குவான்டிட்டி இஸ் சேம், அதே அளவு அப்படின்ற வார்த்தை அதுதான் அர்த்தம். ஓகே, அப்போ 15 43னா ஃபஸ்ட்டு 200 ரூபாய்க்கு ஒன்று வாங்குறாரு,
180க்கு வாங்குறாரு, மொத்தம் 380க்கு வாங்கிட்டாரு. விற்கும்போது 3 பழம் 50 ரூபாய்க்கு விற்கிறாரு, மொத்த பழம் 30, 380 ரூபாய்க்கு வாங்கினது 500 ரூபாய்க்கு விற்றா 120. அப்போது இப்போ என்ன கேட்குறாங்க? லாப சதவீதம். லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? 120 ரூபா லாபம், காஸ்ட் ப்ரைஸ் 380 இன்ட்டு 100. ஓகே, ஸோ இதை அடித்து பார்த்தீங்கன்னா 32% ப்ராஃபிட் வரும். 195. ஒரு மனிதன் ஒரு பொருளை 1500க்கு வாங்குகிறார். வாங்கிய விலையை விட 25% அதிகமாக விற்கிறார். அதுக்கப்புறமா ஒரு 75 ரூபா டேக்ஸ் கட்டுறார். ஸோ இப்போது ஆக்சுவலி 1500 ரூபாய் வாங்குறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். 1500 ரூபாய் வாங்குறாரு, 25% லாபம் அப்படின்னா 375, 1875, அதில் டேக்ஸ் 75 ரூபாய் கட்டுறாரு. அப்போது 1800 ரூபா. ஓகே, ஆக்சுவலி உண்மையிலேயே அவருக்கு லாபம் எவ்வளோ? இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 300 ரூபா லாபம். 1500 ரூபாய்க்கு வாங்கி 1800 தான் அவர் கையில் நிற்கிது, ஏன்னா 75 ரூபா டேக்ஸ் போயிடுச்சு. அப்போ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்கறது ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல. 300, 1500 இன்ட்டு 100. ஸோ 300 15 இது பண்ணிங்கன்னா 1500க்கு 300 ஈக்குவல் டு 20%. ஓகே, நெக்ஸ்ட் 196 கொஸ்டின். 10%, 30% என்ற தொடர்ச்சியான தள்ளுபடிக்கு இணையான ஒற்றை தள்ளுபடி. ரொம்ப சிம்பிளாக எதுவுமே நம்ம 100 அசியூம் பண்ணிக்கிறோம். அதோட 10% ஈக்குவல் டு 10. ஓகே, இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 90. அதனுடைய 30%, அப்போ 3 9 27 கூட்டினா 37. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 100, அதோட 10% 10 எடுத்துக்கிட்டோம், மீதி 90, அதோட 30%. 30%னா 9 27. ஸோ 27 10 37. 197. ஒரு கடிகாரத்தில் குறிக்கப்பட்ட விலை 1000. ஒரு சில்லறை விற்பனையாளர் அதை 810க்கு வாங்குகிறார். 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் அளிக்கப்படுகிறது. அவற்றில் ஒன்று 10%, மற்றொன்று என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். 1000 ரூபா, அதோட 10% தள்ளுபடினா 100 ரூபா போயிடுச்சு, மீதி 900. ஆனால் அவர் எவ்வளோக்கு வாங்குறாரு? 810. அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க? 90 ரூபா குறைச்சிருக்காங்க. இந்த 90 ரூபா 900 என்னவாக இருக்கும்? 10%. ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஒரு பொருளை 240க்கு விற்பதன் மூலம் ஒரு மனிதனுக்கு 10% இழப்பு ஏற்படுகிறது. அதை அவர் எந்த விலைக்கு விற்றால் 20% லாபம் கிடைக்கும். அப்போது 240க்கு விற்கிறாரு, அதோட ரேட் என்ன? 10% லாஸ் ஆயிடுச்சுன்னா 90% தான். ஓகே, நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 20% லாபத்துக்கு கிடைக்கணும். ஸோ 240, இது 10% போயிடுச்சு, அதனால் இதோட பர்சன்டேஜ் வேல்யூ 90. நமக்கு கிடைக்க வேண்டியது 120. ஓகே, 3 4 அப்படி அடிச்சுக்கலாம். இது வேணும்னா இதை பண்ணிங்கன்னா 80. ஸோ 320. ஒரு பொருள் 240க்கு விற்கும்போது நமக்கு 10% லாஸு. அப்போ 240 அப்படின்றது 90% வேல்யூக்கான அதோட மீனிங் அதுதான். ஆனால் நமக்கு 20% ப்ராஃபிட் வேணும். ஜென்ரலாக ஒரு காஸ்ட் ப்ரைஸ் 100னா 20% சேர்த்தா 120. அப்போ அந்த 240-ஐ 90ல் டிவைட் பண்ணி 120ல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு பொருளை 480, அடுத்த கொஸ்டின். ஒரு பொருளை 480க்கு விற்றதன் மூலம் ஒருவர் 20% இழப்பு ஏற்படுது. 20% லாபம் கிடைக்க எவ்வளவுக்கு? ரொம்ப சிம்பிள். அதே கான்செப்ட். 480ன்றது 20% நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதோட வேல்யூ 80. நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 20% லாபத்தில் கிடைக்கணும்.
ஓகே 6 720. ஸோ 480யோட வேல்யூ என்னென்னா 100% கிடையாது, 20% லாபம் வந்துடுச்சு, அதனால் அதோட வேல்யூ 80. ஓகே, ஸோ அந்த 80% வச்சுக்கிறோம், நமக்கு 20% லாபம் வேணும். இப்போ 120க்கு மல்டிப்ளை பண்ணுறோம். லாஸ்ட் கொஷின், குறிக்கப்பட்ட விலையில் 20% தள்ளுபடியில் தொலைக்காட்சி பெட்டியில் ரேட்டை வாங்கினார், அதை 16,800க்கு விற்று 800 லாபம் ஈட்டினால் எனில் தொலைக்காட்சி பெட்டியின் குறிக்கப்பட்ட விலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 16,800ல் அந்த லாபத்தை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ அதை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, 16,000. ஓகே, ஆனால் வாங்கும்போது 20% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி கூட பார்க்கலாம், 16,000 இப்படி பார்க்குறத விட 16,000 அவர் வாங்கின ரேட்டு, இதில் 20% தள்ளுபடி. அப்போது இது காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 16,000 அப்படின்றது 80%னா காஸ்ட் ப்ரைஸ் ஆல்வேஸ் 100ல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 0 1 0 2 0 அடிச்சிட்டேன். 1 தான் அடிக்க முடியும். 1 அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே 2000 × 10 20,000. ஸோ 16,000 என்பது 80% இருந்தால் 100% எவ்வளவு, அதான் இதோட அர்த்தம். அப்போ 16,000-ஐ 80ஆல் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20% கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக போகிறதுக்கான வழிமுறைகள். நீங்கள் இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக என்னை விட இன்னும் சிம்பிளாகவே போடலாம். இதுக்கெலாம் எதுக்கும் நமக்கு நிறைய கேல்குலேஷன் அந்த மெத்தட்லாம் எதுவுமே கிடையாது. முக்கியமாக சிம்பிளிஃபிகேஷனை தவிர மற்ற எந்த சாப்டருக்கும் மேக்ஸே தெரியாதவங்க கூட 100% மார்க் வாங்க முடியும். தேங்க்யூ.